மனைவி: நான் பேசும்போது ஏன் அமைதியா இருக்கீங்க? கணவன்: நடுவுல பேசினா எதிர்த்து பேசுறீங்கன்னு சொல்வியே, அதனாலதான். மனைவி: நான் அழுதா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். கணவன்: ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நான் என்ன தப்பு பண்ணேன்னு கண்டுபிடிக்கணுமே. கணேஷ்: என் ரகசியத்தை யாரிடமும் சொல்லாதேடா. சுரேஷ்: சரிடா. கணேஷ்: நம்பலாமா? சுரேஷ்: கண்டிப்பா, நான் சொன்னவங்க கிட்டயும் இதத்தான்டா சொல்லுவேன். ரவி: நான் ஒரு டயட்ல இருக்கேன். ராமு: அப்படியா? ரவி: ஆமா, சாப்பாட்டுக்கு முன்னாடியும் இன்னைக்கும் குறைவாதான் சாப்பிடணும்னு நினைப்பேன். ராமு: அப்புறம்? ரவி: சாப்பிட்ட பிறகு அந்த நினைப்பு மறந்துடும். சங்கர்: நான் ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். விஷால்: ரிசல்ட் எப்படி? சங்கர்: ஜிம் ஓனருக்கு மட்டும் நல்ல ரிசல்ட்டா. மாதம் மாதம் என் பணம் கரெக்டா வந்துடுதுல. பேய்: டேய், நான் உன் பின்னாடி நிக்கிறேன். சோமு: நின்னுக்கோ. பேய்: பயமா இல்லையா? சோமு: இல்ல, என் மனைவி முன்னாடி நிக்கிறாங்க. பேய்: நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். ஆத்தி: சரி, முதல்ல இந்த அரிசி மூட்டைகளை மாடிக்கு தூக்கி வை. பேய்: நான் போயிட்டு நாளைக்கு வரேன். ஆசிரியர்: நான் சொல்றத கவனமா கேக்குறியா? மாணவன்: கண்டிப்பா சார். ஆசிரியர்: அப்போ நான் இப்போ என்ன சொன்னேன்? மாணவன்: அதைத்தான்